அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு ராசிநாதனும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் வீட்டில் இருப்பது மிகுந்த யோகமான நல்ல நிலை. தொடர்ந்து வருமானத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, சுப விரயங்களும் இவங்களுக்கு விருப்பம் போல அமைந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிலை. குழந்தை பாக்கியம், திருமணத்தில் ஏற்றம். திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவரவர்கள் தசாபுத்திக்கு ஏற்றாற் போல திருமணமும் கூடி வரக்கூடிய நல்ல நிலை. அதிர்ஷ்டத்தினால் மேன்மைகள். இதெல்லாம் இந்த வாரத்திற்குடைய புதனுடைய அமர்வு 3ஆம் வீட்டில் மாறுவது இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. முக்கியமாக தாயார் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை தேவை. தந்தை ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். தந்தை கிரகமும் தாய்க்கு பாவக ரீதியிலாகவும் வரக்கூடிய இந்த 2 விஷயங்களும் இவங்களுக்கு சற்று அதிகமான ஒரு இண்டிகேஷன்ஸை காட்டுவதனால் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்டுவது நன்மையாக நிலை. புதிதாக ஏதாவது ஒரு வீடு வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் இந்த வாரம் உங்களுக்கு இழுபறியாக இருக்கலாம். இந்த வாரம் முடிந்து ஆவணி மாதம் 3ஆம் வாரத்தில் நீங்க வாங்கி மகிழலாம். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கிரகம் உங்களுக்கு அற்புதமான லாபத்தையும் வெளிநாட்டு தொடர்பினால் மேன்மைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் வருமானத்திற்கு குறைவில்லாத ஒரு நல்ல நிலை. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதிதாக இணைந்திருக்கக்கூடிய புதனுடன் அமர்ந்த சூரியன் கேது கிரகம் குடும்ப வாழ்வில் மட்டும் இந்த வாரம் அதிக அக்கறையுடன் ஆல்ரெடி இருந்த நிலையை விட இன்னும் சற்று பொறுமையாக நீங்க இருப்பது, தினமும் தெய்வ வழிபாடு செய்வது, நவகிரக ஸ்தோத்திரங்கள் சொல்வது, கோளறு பதிகம் தினமும் நீங்க பிளே பண்ணலாம், டிவியில பிளே பண்ணலாம். உங்களுடைய நேரம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க கூட அதை நல்ல விதமாக பாராயணம் செய்வது, படிப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் வருமானம், தொழில் லாபம், குடும்பத்தில் ஓரளவிற்கு நல்ல ஒரு நிம்மதியான நிலை கடகத்திற்கு இந்த வாரம் திருப்தியான நிலையாக காட்டுகிறது.